திருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன தீர்வு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. அதை விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. திருநாய்களோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி விலங்குநல ஆர்வலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இது என்ன தீர்வு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீர்வு ரொம்ப சிம்பிளுங்க. அதை விஷயம் தெரிஞ்சவங்க, உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க, சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க, கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. தெருநாய்கள் தொல்லை குறித்து கமல்ஹாசன் அளித்த பேட்டியை பார்த்தோம்.